வணக்கம். கோயம்புத்தூரில் நேற்று நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நேற்று ஒரு 3 பேர் காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 300 சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து அதில் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பீளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன், அப்புறம் சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகர், இவங்க தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே நம்ம தூடியலூர் பக்கத்தில் வெள்ளக்கிணறு பகுதியில் அந்த 3 பேரும் பதுங்கி இருக்கதாட்டு தகவல் கிடச்சி, அந்த தகவல் அடிப்படையில் இவங்க அங்கே தேடி போயிருக்க இடத்துல அந்த 3 பேரும் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 பேரையும் பிடிக்க போகும்போது அவங்க போலீஸ்காரங்களை தாக்கியிருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு அறிவு இருந்துச்சா என்னன்னு தெரில. போலீஸ்காரங்க வெறும் தடியை மட்டும் தான் வச்சுட்டு வருவாங்கன்னு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. அவங்க தாக்கியிருக்கிறாங்க போலீஸ்காரங்களை. அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. அதில் ஒரு போலீஸ்காரருக்கு காயமடைஞ்சிருக்குது. இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க தற்காப்புக்காக அவங்கள திரும்ப சுட்டிருக்காங்க. சுடப்படும் போது அதில் 2 பேருக்கு 2 காலில் குண்டடிப்பட்டிருக்கு. அதில் இன்னொருத்தருக்கு ஒரு காலில் மட்டும் குண்டடிப்பட்டிருக்கு. இது குண்டடிப்பட்டு காயமாக ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த 3 பேரையும் கோயம்புத்தூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அங்கே சிகிச்சை அளிச்சிட்ருக்காங்க. இப்போ காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கி, இந்த 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை தொடங்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போட்டிருக்கதாட்டு அவங்க சொல்கிறாங்க. இனி காவல்துறையுடைய விசாரணைக்கு பிறகு தான் அந்த 3 பேரும் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன, எதற்காக இந்த சம்பவத்தை அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்ப்போம், பிற்நாட்களில் பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.